எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது திமுகவினர் புகார் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்கள் என்ன, புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியது என்ன? விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க? எதற்காக இபிஎஸ் அவர்கள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? சமூக வலைதளத்தின் வழியாக திமுக அரசின் மீது பொய்யான அவதூறு செய்தியை இபிஎஸ் பரப்புவதாக கோரி மதுரை உசிலம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளரிடம் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவினர் தற்போது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இரவு அதிமுக சார்பில் உசிலம்பட்டி தொகுதிக்குட்பட்ட சேடப்பட்டி அருகே ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது அவதூறாக பேசியதாகவும், இந்த பேச்சிற்கு அன்றைய தினமே அதிமுக மாவட்ட செயலாளர் உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மங்கல்ரேவு பகுதியில் நிகழ்ச்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக காரில் வந்த முன்னாள் அமைச்சரையும் அவருடைய ஆதரவாளர்களையும் அமமுக நிர்வாகிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அமமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டவர்களை கடுமையாக தாக்கினர். ஒருவரை தாக்கிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை சார்பில் வழக்கு பதியப்பட்டு நேற்றைய தினம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தனது முகநூல் மற்றும் எக்ஸ்தல பக்கத்தில் திமுகவினருடைய தூண்டுதலின் பேரில்தான் இந்த சம்பவமானது நடைபெற்றதாகவும் பதிவிட்டிருந்தார். இதற்கு திமுக கழகத்தின் மீது திமுக அரசின் மீதும் திமுக அரசிற்கு அவப்பேர் ஏற்படுத்தும் வகையில் தற்பொழுது பொய்யான அவதூறு செய்தியை சமூக வலைதளத்தில் பரப்பி வரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உசிலம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளரிடம் தற்போது திமுகவினுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான இளமகிழன் என்பவர் தற்போது புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி அருண்.